ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்யலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்யலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாட்டி வந்து பாக்யாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. கையெழுத்து போட்டே ஆகணும், நீ போடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண. இதுக்கான உரிமைக்கு என்கிட்ட இல்லை பாட்டி, இப்போதைக்கு நீ கம்முனு கடை பாட்டி அப்படின்னு சொன்னால் கேட்குதாங்க. மாமியாருங்கிற மரியாதையில் பேச நீ ரொம்ப தொல்றா நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் பசங்க, இவங்க போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட செலியன்ட்ட வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே போக இங்கே ஹார்ட் பீட் எல்லாருக்கும் பக் 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 பக்குன்னு எகிருதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வெளியே வந்தவர், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நல்லாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா பார்க்கணுமே எல்லாரோட முகத்துலையும் செம்ம பெரிய ஆனந்தம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் போய் டடியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல மறுநாள் விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ராதிகா வீட்டை காமிக்கிறாங்க. ராதிகா வீட்டில் இருந்துட்டு என்னடி இன்னும் மாப்பிள்ள வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி பாருடின்னு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் பாட்டி இதை வாங்கி கட் பண்ணி விட்டாங்க. இவளால் தான் பிரச்சனையே இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டாங்க. கட் பண்ணவங்க சும்மாவாக இருப்பாங்களே. இதுக்கப்புறம் அவள் ஃபோனே பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணி வேற வச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனி இவங்கெல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுல, நம்ம போய் பாட்டு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டையே காலி பண்ணிட்டு இவங்க கிளம்பி வர இவர் எங்கே போனாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. இங்கே தான் ஆள் இல்லாத வீட்டில் பூட்டி கிடக்கிற வீட்டில் என்ன காலிங் பெல் டொல்லுன்னு அடிக்கிற, கையை வெட்டிடுவேன் வெட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு தெரியுதுல, வாமா அப்படின்னு சொல்லி கேட்க இவர் எங்கேயோ 2-3 பாரில் விழுந்து கிடப்பாரு, நான் போய் பாட்டு வரேன் நீ போமாங்கிறாங்க. கடைசியில் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டீங்களேடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நைட்டே ஃபோன் எடுத்திருந்தா உனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்கும், நீ ஏன் இந்த வேலையை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பாக்யா நீதி நேர்மை பேர் போனவங்களாச்சு. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு நான் இப்படி முடியாமல் கிடக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க போல். நாளை எபிசோடில் காமிச்சாங்க வச்சு செய்ய போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்